ஹல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவரும் இரட்சகரும் மீண்டும் வரப்போகிறமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்திலே இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நிச்சயமாகவே நல்ல ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த இளம் தலைமுறைகளுக்கான நல்ல ஒரு ஆராதனையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாய்க்க பண்ணி இந்த ஆராதனையை பண்ணும்படிக்கு கர்த்தர் நல்ல ஒரு தருணத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்னோட சந்தோஷமா இருக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சமூகத்தில் அவரை துதிக்கும் பொழுது நிச்சயமாக மகாபெரிய ஒரு சந்தோஷம் இருதயத்தில் உண்டாகிறது. இருதயத்திலே மாத்திரமல்ல, குடும்பங்களிலும் உண்டாகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நன்மையான காரியங்களை செய்வார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சந்தோஷமாய் கர்த்தர் சமூகத்தில் விசேஷமாக வாலிப பிள்ளைகள் என்னோடு ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஆராதனை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். மனப்பூர்வமாய் உதாரணத்தோடு கர்த்தர் சமூகத்தில் உதாரத்துவமாய் கர்த்தர் சமூகத்தில் அவர் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் நாவின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். செய்து சொல்ல ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா. அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆராதனை 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 உமக்கு தானே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆராதனை 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 உமக்கு தானே. Shall we sing again? ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை உமக்கு தானே. உள்ளமும் ஏங்கிடுதே, உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 ஓ உமக்கு தானே. செய்து சொல்லும் ஆராதனை 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 ஆமென். ஆராதனை உமக்கு தானே. அல்லேலூயா.
பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பயங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார். உங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். சில காரியங்களில் நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கலாம், அந்த காரியத்தில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கலாம். எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தோல்வி வரும், ஆனால் ஒருபோது அது நிரந்தரமா இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும், அது ஒருபோது நிரந்தரமா இருக்காது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்தில் தோல்வி வருதா, அது வெற்றிக்கு ஆயத்தம்னு நீங்க நினைக்கணும். தோல்வி வருதா, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வுக்கு ஆசீர்வாதமான ஆயத்தம் என்று ஒரு ஆரம்பம் என்று நீங்கள் நினைக்கணும். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற மகிமையான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு என்னோடு சேர்ந்து எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், என் வாழ்க்கையில தோல்வி எல்லாம் நீங்க அதை ஜெயமாய் மாற்றுவா, என் குறைவுகள் எல்லாம் நீங்க அதை நிறைவாய் மாற்றுவா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவ பிள்ளைகளே, நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்கள் துக்கத்தை கதை சந்தோஷமாய் மாற்றுவா. எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் ஜெயத்தை தருவா. தேவ பிள்ளைகளே, முழு மனதோடு அவரை உயர்த்தும் பொழுது, முழு மனதோடு அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். எத்தனை பேர் என்னோட பாடி ஆராதிக்க முடியும்? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் சமூகத்தில் நம்ம சொல்ல போறோம், இதுவரைக்கும் எனக்கு நன்மை செய்து, இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தேன், எத்தனையோ சூழ்நிலை என்னை சுமந்து வந்தேன், இனிமேல் சுமக்க மாட்டீரா, இனிமேல் நடத்த மாட்டீரா? கட்டாயம் என்னை நடத்துவேன், கட்டாயம் எனக்கு நன்மை செய்வேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோத்தரிப்பேனா, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேனா, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய். நல்ல ஒரு பாடல். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை இருக்கிறவர்கள் உற்சாகம் வெக்கப்படாம, வீட்டில் தானே இருப்பீங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தனிமையா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் என்னோடு சேர்ந்து கரங்களத்தின் விடுதலையாய் ஆராதித்து பாருங்கள். நிச்சயமாகவே முழு மனதோடு ஸ்தோத்தரிக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் கைவிட மாட்டார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உற்சாகமாய் என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். என்ன சொல்லுவோம்? ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய். ஒரு முறை சொல்லுவோம், என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் அல்லேலூயா, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். என்னை கண்ணோக்கி பார்த்தீ, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீ, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். என்று சொல்லுங்க.
எட்டாத உயரத்திலே முழு மனதாய். ஒரு முறை சொல்லுவோம். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் உட்கார வைத்தாரே, சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன், சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி கரணம் தட்டி பாடுவோமா? முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எண்ணில்லா என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எண்ணில்லா எண்ணில்லா நன்மைகள் நம் வாழ்வில் செய்தாரே, முழு மனதாய் சொத்தரிப்போம் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்று சொல்லுவோமா? எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சேனையோடு உற்சாகமா? எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். இந்த உரிமையை எனக்கு தந்தீர். இந்த உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். அச்சாரமாய் அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக அடிமைக்கு தந்தீரே. இந்த அடிமைக்கு தந்தீரே, இந்த அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர்.
நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. சேர்ந்து சொல்லுவோம். நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. கரண்ட உயர்த்தி ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். அல்லேலூயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. சந்தோஷமாய் பாடுவோமா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. விண்ணிலும் மண்ணிலும் விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றிக் கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றிக் கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? ஓஹோ, நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றிக் கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றிக் கொண்டே. எங்கள் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஓ கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தேவ பிள்ளைகளே, நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய தேவன். எந்த இடத்துல நம்ம வெட்கப்படுகிறோமோ, எந்த இடத்துல நம்ம ஒதுக்கப்படுகிறோமோ, எந்த இடத்துல நம்ம வெறுக்கப்படுகிறோமோ, நம்முடைய தோல்வியை வைத்து, நம்முடைய வெளியரங்கமான தோற்றத்தை வைத்து நம்மை அற்பமாய் நினைக்கிறார்களோ, அதே இடத்துல, அதே பகுதியில் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். எந்த இடத்திலும் நம்மளை விட்டு கொடுக்க விரும்பாதவர் நம்முடைய ஆண்டவர். இதுவரைக்கும் விட்டு கொடுக்கவில்லை, இதுவரைக்கும் கைவிடவில்லை. தேவ பிள்ளைகளே, எந்த காரியத்துல நீங்க வீக்கா இருக்கிறீங்களோ, எந்த காரியத்துல பலவீனமா இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆம் தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையோடு கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறீர்களா? உங்கள் நம்பிக்கை ஒருபோது கெட்டு போக அவர் விடமாட்டார். உங்கள் வாழ்க்கையில ஒரு சீக்கிரத்தில் ஆரோனின் கோல் துளிர்த்தது போல உங்கள் வாழ்க்கையில ஒரு கோல் துளிர்க்க போகிறது. நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தரப்போகிறார், நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் தரப்போகிறார். உன் வாழ்க்கையில எதிர்காலமே இல்லை, உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகிறது என்று சொல்லி அநேகர் உங்களை சபிக்கலாம், அநேகர் உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை, கர்த்தர் மிகப்பெரிய அளவில் உங்களை வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்கு, உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் அவர்கள் பார்க்கும்படிக்கு கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்கள் அவரை நம்பி இருக்கிறீர்களா? அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்களா? நீங்கள் பாக்கியவான், நிச்சயமா நீங்க பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி, ஆண்டவரே இந்த சமூகத்தில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை நம்பும் நான் பாக்கியவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என நம்புகிறோம் அப்பா. நாங்கள் நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுகிறோம். நிச்சயமாகவே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமாய் என்னோட சேர்ந்து கரங்கள் தட்டி உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். எல் எலோகே, எல் எலோகே, எல் எலோகே, உம்மை துதிப்பேன். சேர்ந்து எல் எலோகே, எல் எலோகே, எல் எலோகே, உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. சொல்லுங்க. உம்முடைய என்னை கைவிடல. இதுவரைக்கும் கைவிடவில்லை. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே, 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 உம்மை துதிப்பேன்.
துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. நாம் ஆராதிக்கும் தேவன், நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. உற்சாகமாய் பாடுவோமா? எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். சொல்லுவோம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார். தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான நல்ல வேளையில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் இன்னும் வராமல் இருக்கிறதா? எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல செய்தி வராமல் இருக்கிறதா? எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜெயம் வராமல் இருக்கிறதா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நபர்கள் இன்னும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறார்களா? கர்த்தர் சீக்கிரத்துல எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்கள் மீது வைத்திருக்கிற நல்ல திட்டங்களை அவர் நிறைவேற்ற போகிறார். என்னங்க, எல்லா சூழ்நிலையும் இப்படி இருக்கிறது, எல்லா நிலைமையும் இப்படி இருக்கிறது, என்னுடைய எல்லா முயற்சிகளும் இப்படி வீணாய் போய் கொண்டிருக்கிறது, பிறகு எப்படி இந்த காரியங்களில் ஒரு மாற்றம் உண்டாகும் என்று நீங்கள் கேட்கலாம். தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வார்த்தை தான். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், உன் வாய்க்காலை கர்த்தர் நிரப்புவார். சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், உன்னுடைய பிரச்சனைகள் வேறு மாதிரி இருக்கலாம், பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், உனக்கு திராணிக்கு மீறி இருக்கிறது போல இருக்கலாம். எது இருந்தாலும் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் ஒரு நொடி பொழுதுல மாறி போகும். இது உங்களுக்கு தெரியும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் மாம்சம் தானே, அநேக சூழ்நிலை நம்ம பலவீனம் அடைந்து விடுகிறோம். சிலருடைய வார்த்தையினால நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். தேவ பிள்ளைகளே, முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி களைத்து போயிருக்கிறீர்களா? ஒதுங்கி போயிருக்கிறீர்களா? யாருக்கும் தெரியாத இடத்துல போய்விடலாமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உன்னை கொண்டுதான் பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். உன்னை கொண்டுதான் இந்த காரியத்தை நிறைவேற்ற போகிறேன். உன்னை கொண்டுதான் ஜெயத்தை நான் கட்டளையிட போகிறேன். எந்த நபர்களுக்கு நீ பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார்களோ அதே நபர்களுக்கு உன்னை நான் பிரயோஜனப்படுத்த போகிறேன். அதே நபர்களுக்கு நான் உன்னை பெரிய ஒரு கருவியை நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படித்து படித்து எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, குழப்பமா இருக்கு, எத்தனை தேர்வு எழுதினாலும் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன், அரியர் சொல்லிட்டே இருக்கு, நான் ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறையா? ஆண்டவர் உன்னை ஒருபோது ஃபெயிலாக அவர் விரும்புகிற தேவன் அல்ல. நீ முயற்சி பண்ணு, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கர்த்தருக்கு விருப்பமான காரியம் என்ன தெரியுமா? முயற்சி பண்ணுகிறவர்களை கர்த்தர் விரும்புவார். முயற்சிக்கிறவர்கள் முயற்சிக்கணுங்க.
ஆண்டவர் நாம மகிமைப்படும். விசுவாசத்துல சோர்ந்து போக கூடாது, நம்பிக்கையில சோர்ந்து போக கூடாது. நமக்கு தெரிந்த நல்ல ஒரு ஹீரோ இருக்காரு, யாரு தெரியுமா? யோசேப். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நல்ல ஒரு ஹீரோ தான். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் ஆரம்பத்தில் இருந்து எல்லாவற்றிலும் ஏமாற்றம், எடுக்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு தோல்வி. என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர் நினைக்கிறாரோ அவற்றை எல்லாவற்றிலும் ஏமாற்றம். ஆண்டவருக்காக உண்மையா இருந்து கூட சில சூழ்நிலைகளில அவர் படுகிற அவமானங்கள் பெருசா இருந்தது. ஆனாலும் பாருங்க, கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருந்த தெய்வ பயம், கர்த்தர் நிச்சயமாக என்னை உயர்த்துவார் என்கிற நல்ல ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தபடியால் ஏற்ற வேளையில எந்தெந்த நபர்களெல்லாம் அவனை குழியில தள்ளினார்களோ அவன் காலடியில விழும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில ஏமாற்றம், எத்தனையோ சூழ்நிலைகள் இழப்பு, எத்தனையோ சூழ்நிலை நஷ்டம், வேதனை அடைந்து கொண்டிருக்கிறீர்களா? யார் நிமித்தம் நீங்கள் வேதனை அடைகிறீர்களோ, யார் நிமித்தம் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, யார் மூலம் நீங்கள் நஷ்டப்பட்டீர்களோ, யார் மூலமாக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களே உங்களுக்கு பக்கத்தில் வரப்போகிறாங்க. அவர்களே உங்களுக்கு ஆறுதல் தர போறாங்க. அவர்களே உங்களுக்கு எல்லாவற்றையும் உறுதுணை அளிக்க போறாங்க. அவர்களே உங்கள் பக்கத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. நம்முடைய ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. அவருடைய வசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது. அவரை நம்பி வந்திருக்கிறவர்கள் ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேங்க? என் தேவனை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். இதுவரைக்கும் வெட்கப்படுத்தல, இதுவரைக்கும் வெட்கப்படுத்தல, இனிமேலும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். புதிய வருடத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். நல்ல செய்திகளோடு நீங்கள் நுழைய போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்ல துவக்கத்தை தருவார். அவர் ஆரம்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு கட்டிடத்தை 2 காரியங்களுக்காக இடிப்பார்கள். ஒன்று அதை தரைமட்டமாக்குவதற்காக, மற்றொன்று புதிதாக கட்டுவதற்காக. நம்முடைய தேவன் இடிக்கிற தேவன் அல்ல, மறுபடி கட்டுகிற தேவன். உங்களை கட்டுவார், உங்களை மறுபடி மறுரூபப்படுத்துவார், மறுபடி இழந்து போன ஸ்தானத்திலே கொண்டு போய் வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுமா, செய்ய போகிற நன்மைகளுக்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளை தந்தாரே, இப்படிப்பட்ட நல்ல வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறாரே. சொல்லுவோம் ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. யார் என்னை மறந்தாலும், யார் என்னை மறந்தாலும்
உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 ஆமென். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென். ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, சொல்லுங்க ஒரு முறை. அல்லேலூயா, 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 ஆமென். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. நிறைவே நீங்க வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார் என்பதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவருடைய வாக்குத்தத்தத்தினாலதான், அவருடைய வார்த்தையினாலதான். அந்த வார்த்தை இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமா நாம் நின்றிருக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை வாலிபர்களுக்காக விசேஷமாக அன்பு தொலைக்காட்சி நிறுவனம் நல்ல ஒரு பாரத்தோடு, அன்பு சகோதரன் நல்ல ஒரு பாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உண்மையாகவே இன்றைக்கு வாலிபர்களுக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற நல்ல டேலண்ட்ஸ் வேணும். ஆண்டவர் அநேக டேலண்ட்டை தந்திருக்கிறாரு, அநேக தகுதிகளை தந்திருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு வாலிபர்கள் உலகத்திற்காக அதை பயன்படுத்துகிறார்களே தவிர கர்த்தருக்காக பயன்படுத்தி மிகுந்த குறைவாக காணப்படுகிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே, விசேஷமா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எனதோனோ வாழ்க்கை இல்லைங்க, ஒரே ஒரு வாழ்க்கை தான். உலகம் சொல்லுது, உலகம் சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். உலகத்துல சொல்லுவான் ஒரே ஒரு வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. ஆம் தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? பரிசுத்தமான வாழ்க்கை. மற்றவர்களை போல அல்ல, உலகத்தானே போல அல்ல. ஆண்டவர் உலகத்தானே போல நம்மை நடத்துவதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் வேற. உங்களை குறித்து மிகப்பெரிய திட்டம் இருக்குது, மிகப்பெரிய தரிசனம் இருக்குது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதிருங்கள். உங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்துல டிசிஷன் எடுத்தாலும் கர்த்தரிடத்துல கேட்டு நீங்க அந்த டிசிஷன் எடுங்க. எந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய கண்களில் பார்க்கிறது எல்லாம் அழகா தெரியும்.
பார்க்கிறது எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறது போல இருக்கும். பார்க்கிறது எல்லாம் நம்ம எதிர்காலத்தில் மிகுந்த ஆசீர்வாதம் இருக்குன்னு தோணும். ஆனால் அது கர்த்தருக்கு சித்தமா என்பதை ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, என்னவா இருந்தாலும் சரி அப்பா, என்னுடைய ரட்சகர் நீர்தான், என்னை உருவாக்கினவர் நீர்தான், எனக்கு என்ன தேவைன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. தகப்பனுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு, தகப்பனுக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. ஆம் பிரியமானவர்களே, ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன தேவை என்பது பரமபிதா அறிந்திருக்கிறார். பரமபிதா உங்களுக்கு தருவார். அவர் தராம, அவர் உங்களுக்கு தராம யாருக்கு தர போறாங்க? உங்களுக்காக தானே அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், உங்களுக்காக தானே அவர் சிலுவை சுமந்திருக்கிறார், உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர். உங்களுக்காக உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? உங்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்ற மாட்டாரா? உங்கள் காரியங்களை கத்து நடத்துவார், அவர் நிறைவேற்றி தருவார். பணம் இல்லை, அழகு இல்லை, பொருளாதாரம் இல்லை, நல்ல பேக்ரவுண்ட் இல்லை, என்றைக்குமே நினைக்காதீங்க. ஒரே நாள் போதும், ஒரே நிமிடம் போதும் உங்கள் தரத்தை உயர்த்த. கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற ஒரு நிமிடம் போதும் கர்த்தர் உயர்த்துவார். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற வேளையில நீங்கள் உயர்வடைவீர்கள். ஏற்ற வேளையில கர்த்தர் உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்கள் நினைச்சு பார்க்காத வாழ்க்கையை ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் விரும்புகிறதை காட்டிலும் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தர் விரும்புகிற நன்மையை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் விரும்புகிற தரிசனத்தை உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தர் விரும்புகிற ஆரோக்கியம், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தை உங்க வாழ்க்கையை தரப்போகிறார். இருக்கிற வாழ்க்கைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. வரப்போகிற நாளை குறித்து அல்ல, இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரை, இந்த நாளை எனக்கு ஆசீர்வாதம் தந்தீரே, இன்றைக்கு நான் என்ன செய்யணும், இன்றைக்கு நான் என்ன பண்ணணுங்கிறது ஆண்டவரை கேளுங்க. நாளை தினம் கர்த்தருடையது. நாளை தினத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். தேவ பிள்ளைகளே, எவ்வளவுதான் ஏமாற்றம் அடைந்தாலும், எவ்வளவுதான் தோல்வி அடைந்தாலும், யாரை குறித்து எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். உங்களோடு இருக்கிற தேவன் அவர்களோடு இருப்பவர்களை காட்டில் பெரியவர். அல்லேலூயா, அவர் பெரியவருங்க. அதான் பக்தன் பாடுகிறான், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பரிசுத்தர். தேவ பிள்ளைகளே, இருதயத்தில் ஒரு மாற்றம் வருகிறதா? இருதயத்தில் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று ஒரு விருப்பம் வருகிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் விருப்பம் வர வேண்டும். கர்த்தர் மீது, அவருடைய பணியின் மீது, ஊழியத்தின் மீது. ஆண்டவர் சமூகத்தில் அநேக பொருத்தனைகளை நீங்கள் பண்ணியிருப்பீர்கள். அநேக தீர்மானங்களை அநேக நாட்கள் முன்பதாக நீங்கள் எடுத்திருக்கலாம். அதை நீங்கள் மறந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே, நான் என்னென்ன தீர்மானத்தில் நான் தவறினோ, என்னென்ன பொருத்தனைகளில் நான் தவறினோ, மறுபடி நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்பா, நீர் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் வருகிறேன், நான் வருகிறேன், நான் வருகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்களை மூடி. ஓ நல்லவர், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லும் போகிற உம்மோடு, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்க
இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் நேசரே. மீட்டவரே என் நேசரே. ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. என் இதயத்தின் ஏக்கமையா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. என் இதயத்தின் ஏக்கமையா. என் இதயத்தின் ஏக்கமையா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்கள் அர்ப்பணிப்பை, உங்கள் ஜெபத்தை, உங்கள் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் பல விதமான நன்மைகளை உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். நிச்சயமாகவே சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண போகிற. கடைசியாக, ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தாரே இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. எல்லாருக்கும் தெரிந்தது நல்ல பாடல். இந்த பாடலை பாடி ஆராதனை நம்ம முடிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Once again, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர். ஆமென்.